125ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதத்தை குறித்து தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏறுவரிசையின் சங்கீதம். சியோன் மலைக்கு, எருசலேமில் உள்ள சியோன் மலைக்கு ஏறி சொல்லும் பொழுது பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல். அந்த ஆரோகண சங்கீதத்தை ஸ்தோத்திரம் பண்டிகை தோறும் இஸ்ரவேல் ஆண் மக்கள் பாடிக்கொண்டே அந்த மலைக்கு ஏறுவார்கள். 3 பண்டிகையை இஸ்ரவேல் மக்கள் கண்டிப்பாக எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு வந்து ஆக வேண்டும். அந்த 3 பண்டிகைக்கு வரும்பொழுது ஸ்தோத்திரம் பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல். 3 பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, அதுக்கப்புறம் கூடார பண்டிகை. இந்த 3 பண்டிகைக்கும் இஸ்ரவேல் ஆண் மக்கள் சியோன் மலைக்கு மேலே வரும்பொழுது பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல். இந்த 125 சங்கீதம் நமக்கு தேவன் தரக்கூடிய பாதுகாப்பை குறிக்கிறது. தேவன் தரக்கூடிய, தேவன் மேல் வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தை வலியுறுத்துகிறது. இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் சியோன் மலைக்கு ஏறி செல்லும் பொழுது பாடல் பாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் நாமும் ஆவிக்குரிய அந்த வளர்ச்சிக்கு மேலே செல்ல வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உலக பிரகாரமாக ஏதோ ஒரு வளர்ச்சியில் நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு வளர்ச்சியை, அந்த குரோத்தை விரும்புகிறோம். அதே போல் ஸ்பிரிச்சுவலில் முன்னேறும்படியாக தேவன் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சங்கீதம் வாசிக்க விரும்புகிறேன். 125 சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள், நம்பாதவர்கள். நம்புகிறவர்கள் சியோன் மலையைப் போல இருப்பார்கள். நம்பாதவர்கள் காற்றடிக்கக்கூடிய பதரை போல இருப்பார்கள். அப்போ நீங்களும் நானும் நம்பும் பொழுது நிச்சயமாக மலையைப் போல உறுதியோடு இருக்க முடியும். பலத்த காற்று வீசும் பொழுது அந்த கண்மலை பேர்க்கப்படவில்லை. பலத்த காற்று வீசும் பொழுது அந்த கண்மலை உறுதியாக இருக்கிறது. நில அதிர்வு வரும் பொழுது, பூகம்பம் வரும் பொழுது, எர்த்குவாக் வரும் பொழுது மலைகள் சேதப்படவில்லை, மாறாக மலைகளை போல நிற்கிறது. அப்போ விசுவாசி கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது, ஒருவனுடைய அஸ்திபாரம் கிறிஸ்து இருக்கும் பொழுது, ஒருவனுடைய அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது, அவன் நிச்சயமாக எந்த பிரச்சனை போராட்டங்கள் வரும் பொழுது அவன் அசைக்கப்படுவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எனவே நீங்கள் இந்த காலை வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப உங்கள் விசுவாசம் தேவன் மேல் இருப்பதாக, மனிதர்கள் மேல் அல்ல, தேவன் மேல் இருப்பதாக. அப்ப தேவன் மேல் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக வாழ முடியும். அதுல வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல். அப்ப என்றென்றைக்கும் அசையாமல். நேற்று அசைஞ்சார் சார், இன்னைக்கு அசையாமல் இருக்கார், அப்படி இல்லை. என்றென்றைக்கும் ஃபார்வர், என்றென்றைக்கும் அசையாமல் இருக்க முடியும் பிரியமானவர்களே. எனவே இந்த நாளில் சியோன் மலையை போல, சியோன் மலைக்கு ஏறி செல்லும் பொழுது சியோன் மலையை வர்ணித்து பாடுகிறார்கள். போகக்கூடிய இடம் சியோன் மலைக்கு, ஆனால் பாடக்கூடிய பாடல் சியோனை போல நாங்கள் நிலைத்திருப்போம் என்று பாடுகிறார்கள். இந்த நாளில் கிறிஸ்துவை போல நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக விரும்புகிறார். அதில் வாசிக்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள். அப்போ யோபு பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது கர்த்தரை நம்பினார். அப்போ பிரச்சனை போராட்டங்கள் ஸ்தோத்திரம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, மாறாக அவர் மேற்கொண்டதை பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். அப்போ விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் பல பிரச்சனை போராட்டங்கள் வந்தது. தான் போகக்கூடிய தேசம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனார். நான் எங்கே போகணும்னு தெரியலை, ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கர்த்தர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆனது. வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னை பெருக பண்ணுவேன், பூமியின் கடற்கரை மணலைப் போல பெருக பண்ணுவேன்னு சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் ஆனது. ஆனாலும் பொறுமையோடு அசையாமல் சீயோன் பர்வதத்தை போல் இருந்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாள் அந்த பொறுமை உங்களுக்குள்ளே வருவதாக. கர்த்தர் எப்படியாவது நடத்துவார் என்கிற பொறுமை, கர்த்தர் எப்படியாவது எங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற பொறுமை, கர்த்தர் எப்படியாவது எங்கள் பிசினஸ்ல குரோத்தை கொண்டு வருவார், ஊழியத்தில் குரோத்தை கொண்டு வருவார் என்கிற பொறுமை நமக்குள்ளே உண்டாவதாக. ஆமென். அப்ப கர்த்தரை நம்புகிறவர்கள், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கக்கூடிய. அப்ப அசையக்கூடாது பிரதர். சூழ்நிலை வரும்பொழுது ஆமாம், கர்த்தரை நம்பி அசையாமல் இருக்க வேண்டும். பிரச்சனை போராட்டங்கள் மோதி அடிக்கும் பொழுது அசையாமல் இருக்க வேண்டும். சீசர்கள் பயந்தார்கள். ஆமாம், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்று ஆண்டவர் கேட்டார். அப்போ சூறாவளியை பார்த்து, புயல்களை பார்த்து, ஆனால் பல யூரோக்குள்ளே தான் கிளிதோன்கிற காற்றை பார்த்து பவுல் அச்சப்படவில்லை. ஏனென்றால் பவுல்கிட்ட இயேசு ஏற்கனவே பேசிட்டார். அப்போ நான் ஆராதிக்கிறவர் என்னை நிச்சயமாக விடுவிப்பார் என்று பவுல் நம்பினான். இப்போ அதே கர்த்தர் தான் அவங்களோட பேசுகிறார். இந்த புயலை குறித்து கவலைப்படாத சகோதரா சகோதரியே. கடன்கிற பிரச்சனை போராட்டங்கள், குடும்ப பிரச்சனைகள், பிசினஸ் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆமாம், பதவி சில நம்மளை பாடாப்படுத்துகிறது, சில காரியங்கள்
அதை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் அசையாமல் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் இந்த காலை வேளையில் நடத்துவார். அதில் சொல்லும்போது அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பருவத்தை போல இருப்பார்கள். அப்போ சீயோன் பருவதம் ஒரு நாளும் அசைவதில்லை, நீங்கள் அசைவதில்லை. அப்போ அஸ்திபாரம் உள்ளவர்கள், ஆமாம், மணல் மேல் வீடு கட்டவன் பெரிய மழை வரும் பொழுது, இயேசு சொன்ன ஓமை, அப்போ மணல் மேல் வீடு கட்டக்கூடியவர்கள் பெரிய மழை வரும் பொழுது அந்த ஸ்தோத்திர அஸ்திபாரம் காலியாயிருது, மணல் ஆற்றோடு போயிடுது, காட்டாற்று வெள்ளத்தோடு போயிடுது. ஆனால் கண்மலை மேலே அஸ்திபாரம் வைத்தவர்கள், நல்ல ஃபவுண்டேஷன் போட்டவங்க, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொள்வார்கள். அதான் பவுல் சொல்லும் பொழுது, ஓட்டத்தை முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பிரதர், அதான் முக்கியம். சூழ்நிலை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு தான் தேவன் விரும்புகிறார். அப்போ சியோன் பருவத்தை போல் இருக்கக்கூடியவர்கள் பல பிரச்சனைகளிலே விசுவாசத்தை காத்துக்கொண்டவர்கள். இது எப்படி இருக்கு? வா, அப்போ சியோன் பருவத்தை போல் இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்தோத்திர விசுவாசத்தில் இருக்கக்கூடியவர்கள், இப்போ இருக்கக்கூடியவர்கள்லாம், ஆமாம், லெஜெண்டெலாம் என்ன பண்ணாங்கன்னா விசுவாசத்தில், ஆமாம், தேவன்கிட்ட உறுதியாக இருந்து தன்னை காத்து கொண்டவர்கள். பவுல் சொல்லும் பொழுது நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும், நிச்சயமாக வரும். ஆமாம், விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை, விசுவாசத்தை விட்டு ஓடக்கூடிய சூழ்நிலை, ஆமாம், திருச்சபை வேண்டாம் என்று ஓடக்கூடிய சூழ்நிலை, ஊழியங்கள் வேண்டாம் என்று ஓடக்கூடிய சூழ்நிலை, அந்த இடங்களில் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது தான் நிச்சயமாக சீயோன் பருவத்தை போல் இருக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். எனவே இந்த காலை வேளையில் இப்போ இருக்கக்கூடிய போராட்டத்தை பார்த்து பயந்திருக்கக்கூடிய அருமையான சகோதரா, இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து பயந்திருக்கக்கூடிய சகோதரா, தேவன் உன்னை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். நிச்சயமாக நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாக வாழ முடியும். 2வது வசனம் சொல்லும் பொழுது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஒரு பாதுகாப்பை பதிவு செய்கிறது வசனம். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை வேளை உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு, உங்கள் சந்ததியின் மேல் ஒரு பாதுகாப்பு. என்ன பாதுகாப்பு சொல்றதுன்னா, பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல இயற்கையாகவே எருசலேமுக்கு ஒரு எதிரியிலிருந்து ஒரு பாதுகாப்பு வைக்கப்படுகிறது. ஆமாம், எருசலேம் பல முறை தாக்கப்பட்டது. 5000 ஆண்டுகளாக எருசலேமுக்கு நேராக பல யுத்தங்கள். ஆனாலும் எருசலேம் விழுந்து போகவில்லை. ஸ்தோத்திரம். மறுபடியும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு வருகிறது. மறுபடியும் அந்த எருசலேம் எழுந்து நிற்கிறது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் எப்படி இயற்கையாகவே மலைகள் எருசலேமை சுற்றிலும் பாதுகாப்பாக இருப்பது போல, நம்ம காஷ்மீரை சுற்றிலும் அந்த இமயமலை பாதுகாப்பாக இருப்பது போல, இமயமலை தொடர் அப்படி பாதுகாப்பாக இருப்பது போல இங்கே எருசலேமை சுற்றிலும், ஆமாம், மலைகள், சீயோன் மலை பாதுகாப்பாக சுற்றிலும் இருக்கிறது. அதே போல் கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்னா சுற்றிலும் பாதுகாக்குகிறார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே எனக்கு சுட்டு போட்டுருவாங்க போல பயமாக இருக்குது, பயப்படாதீங்க. என்னை பிரச்சனையில் அகப்பட்டு விட்டுருவாங்க, பயமாக இருக்குது. என்னை முடிச்சு விட்டுருவாங்க போல, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் துக்க நாள் முடிந்து போகும், நீங்கள் வேதனையிலே மடிந்து போவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அப்போ பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். என்றென்றைக்கும், ஆமாம், இப்போதும் இருக்கிறார், நாளைக்கும் இருக்கிறார், நாளைக்கு மறுநாளும் இருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படும் பொழுது உங்கள் எதிர்காலம் வரை கர்த்தர் இருக்கிறார். அப்போ என்றென்றைக்கும், ஆமாம், இங்கே பார்க்கும்போது அசையாமல் இருப்பார்கள் என்றென்றைக்கும். அடுத்த வசனம் சொல்லும் பொழுது, ஆமாம், என்றென்றையும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருப்பான். ஆமாம், அக்கினி மதிலாக பாதுகாப்பேன் என்று ஏசாயால வாசிக்கிறோம். அப்போ அக்கினி மதிலாக, ஒரு நல்ல மதிலாக, ஆமாம், காம்பவுண்டு வாளாக, ஒரு பாதுகாப்பு, ஆமாம், பாதுகாப்புடைய, ஆமாம், ஸ்தோத்திர கேடயமாக கர்த்தர் நம்மை சுற்றிலும் என்ன செய்கிறாரு? பாதுகாக்கிறார். எனவே இந்த நாளில் அவர் இன்று முதல் உங்கள் போக்குவரத்தையும் பாதுகாப்பார், போக்கையும் வரத்தையும். சூப்பர்ல, வா. அப்போ போக்குவரத்தை கர்த்தர் பாதுகாப்பார். நீங்கள் ஐயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வனாந்தரமாக இருக்கிறது பிரதர். இந்த வனாந்திரத்தில் என்ன செய்ய முடியும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்கிறார். இது வனாந்தரமாயிற்றே, இவளை அனுப்பி விடுங்கள். ஆமாம், இவன் எங்கேயாவது போய் ஆகாரத்தை ரெடி பண்ணிட்டு வரட்டும் அப்படி சொல்லும்பொழுது நீங்களே ஆகாரத்தை கொடுங்கள் என்று சொல்லி தாம் செய்ய போகிற அற்புதத்தை தெரிந்து கொண்டும் அவர் அவரோடு பேசினார். அப்பொழுது, ஆமாம், 200 ரூபா பணம் ஆகுமே, இவளுக்கு 200 ரூபா கொடுத்தாலும் பணம், இவளுக்கு அவ்வளவு பணம் ஆகுமே என்று சொல்லி, ஆமாம், எதோ குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அந்த வனாந்தரத்திலும் வயிறார உணவு கொடுத்தார். வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டுகள் பிதாவாகிய தேவன் நடத்தினார். குமாரனாய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் 3 நாட்கள் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல உணவை கொடுத்து அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது ஆவிக்குரிய உணவை கொடுக்கிறார், 2வது சரீரப்பிரகமான உணவை கொடுக்கிறார்.
அப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், தேவனுடைய நீதியை தேட வேண்டும். அப்ப சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், கர்த்தருக்காக நான் பிரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது நிச்சயமாக என்னுடைய இந்த தேவைகள், நம்முடைய தேவைகள், சரீரபரமான தேவைகள் நிச்சயம் நம்மை பின்தொடரும். அதைத்தான் தாவீது அழகாய் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இன்னைக்கு நம்ம தான் நன்மையும் கிருபையும் தொடர பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை அப்படி சொல்லிட்டு முடிக்கும் போது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை ஃபாலோ பண்ணும். ஆமாம், குட்னஸ் அண்ட் மெர்சி நினைக்கிறேன். அப்போ நன்மையும் கிருபையும் கிரைஸ் என்னை தொடருது பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுகிறேன். அப்போ தொடருவதற்கு நான் என்ன செய்யணும்னா, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்க வேண்டும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கும் பொழுது நான் தாழ்ச்சி அடைவதில்லை. இந்த காலை வேளையில் ஆமாம், கர்த்தரை தேடுவோம், நன்மை நம்மளை தேடி வரும். கர்த்தரை தேடுவோம், பொருளாதார பொக்கிஷம் நம்மளை தேடி வரும். கர்த்தரை தேடுவோம், நல்ல ஹெல்த் நம்மளை தேடி வரும். கர்த்தரை தேடுவோம், மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நம்மளை தேடி வரும். அப்போ ஆண்டவர் சொல்லும் பொழுது வனாந்தரத்திலே உணவு கொடுத்து வயிறார உணவு கொடுத்தவர்கள் நடத்தினார். 3வது வசனம் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாயமயத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. 3வது வசனம் ஒரு வாக்குத்தத்தமான வசனம், கொடுங்கோலான ஆட்சி, ஆமாம் மோசமான ஆட்சி நீதிமான்கள் மேல் நிலைத்திருக்காது. சூப்பர்ல. அப்போ நீதிமான்கள் மேலே துன்மார்க்கனுடைய ஆட்சி நிலைத்திருக்காது. ஆமாம், உங்கள் மேலே பகைவர்கள் பல ஆண்டுகள் ரூல் பண்ண முடியாது. ஆண்டவர் அதுக்கு அனுமதிக்க மாட்டார். சில நேரம் ஒப்பு கொடுத்தார், இஸ்ரவேல் மக்களை 7 ஆண்டுகள் மீதியான கையில் ஒப்பு கொடுத்தார். சில நேரம் சில எதிராளி கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் மனம் இறங்கி அற்புதமாக இஸ்ரவேல் மக்களை விடுவித்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலவெளியில் அவர் மனம் இறங்கி வியாதியிலிருந்து விடுவிக்கிறார். அவர் மனம் இறங்கி கடன் பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறார். அவர் மனம் இறங்கி சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் மனம் இறங்கி ஸ்தோத்திரம் பிரிந்த குடும்பங்களை ஒட்டு சேர்க்கிறார். பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறார், அதை ஒட்டு வைக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ நம்ம உறவு ஆமாம் முறிந்து போன மரத்தை போல் இருக்கக்கூடாது. அது ஸ்தோத்திரம் இணைக்கப்பட்ட மரம், ஒட்டு மரம். காட்டு ஒலிவ மரத்தை ஆமாம் நாட்டு ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைத்தார் என்று ரோமரில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம பிதாவாய் தேவனுடைய உறவு சரியாக இருக்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ துன்மார்க்கர் உங்களை ஆளுவதில்லை. அப்போ நீதிமானை பாவம் செய்ய வைப்பதில்லை, அதான் அர்த்தம். 3வது வசனம், நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டப்படாதபடிக்கு ஆகாயமத்தின் கொடுங்கோல் நீதிமானுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. அப்போ உங்கள் சுதந்திரத்தின் மேலே, உங்கள் ஆசீர்வாதத்தின் மேலே உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது என்று பைபிள் சொல்லுது. ஆமாம், நான் என்ன செய்ய போகிறேன்? குடிக்கு அடிமையாக இருக்கிறேன், மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்கிறேன், ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். இல்லை, நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது என்று பைபிள் சொல்லுது. நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, ஆமாம் அந்த கொடுங்கோலுடைய ஆட்சி, ஆமாம் சாத்தான் என்கிற கொடுங்கோலுடைய ஆட்சி உங்கள் கூடாரத்தின் மேல் நிலைத்திருக்காது பிரதர், உங்கள் வீட்டு மேல் நிலைத்திருக்காது பிரதர், நீங்கள் ஆளுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ துன்மார்க்கருடைய அந்த கொடுங்கோல், ஆமாம் அந்த கொடுங்கோல் உங்கள் மேல் இருக்க முடியாது. அப்போ துன்மார்க்கர் உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. நீங்கள் கர்த்தரை பின்பற்றும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ நீங்களும் நானும் பாடக்கூடிய சங்கீதம் ஆரோகண சங்கீதம், ஏறுவரிசையின் சங்கீதம் தினந்தோறும். ஆமாம், அவர்கள் மலைக்கு ஏறினார்கள். செப மலைக்கு மோசே ஏறி வந்தார். ஆமாம், 80 வயது கர்த்தர் சொல்கிறாரு, நான் காமிக்கு மலைக்கு ஏறி போங்கிறார். அப்போ மலைக்கு மேலே ஏறி வர்றார். ஆமாம், ஆபிரகாம் சொல்லும்பொழுது நான் உனக்கு காண்பிக்கும் மலைக்கு போங்கிறார். ஆமாம், மோரியா மலைக்கு. அப்போ இவர்களாம் வயதானவர்கள், ஆனால் மலைக்கு ஏறி, இது மலைக்கு ஏறுவது எதை குறிக்கிறது என்றால் ஆவிக்குரிய காரியத்தை குறிக்கிறது. அந்த முன்னேறி செல்லக்கூடியது, அந்த உயர்ந்த அனுபவத்துக்குள்ளாக. நம்ம உலகமெல்லாம் கீழே இருக்குது, ஸ்தோத்திர உறவுகள்லாம் கீழே இருக்குது. ஆனால் மலைக்கு அந்த உன்னத தரிசிக்க அந்த உன்னதமான மலைக்கு மோசே வந்தது போல, தீர்க்கதரிசி எலியா வந்தது போல கர்மேல் பர்வதத்துக்கு மேலே ஏறுகிறார், கர்மேல் மலைக்கு. அப்போ ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஒவ்வொரு மலையை வச்சுக்காங்க சார். சூப்பர்ல. வா, ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் ஜெபம் பண்ண ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு ஏறி போகிறார், கெச்சமேனு தோட்டத்துக்குள்ளே போய் ஜெபிக்க போகிறார். அது இருட்டோடே. ஆமாம், மக்களை பார்ப்பதற்கு முன்பாக, சீசர்களை பார்ப்பதற்கு முன்பாக பிதாவை பார்க்க வேண்டும் என்று முடிவு கட்டுகிறார். இந்த காலை வரையில் அவர் அதுக்கு முடிவு கட்டும் பொழுது தான் ஸ்தோத்திர சாத்தானுடைய செயலுக்கு முடிவு கட்ட முடியுது. இப்போ என் வாழ்க்கையை முடிச்சிடுவான் போல பயமாக இருக்குன்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தரை தேடும் பொழுது நீங்கள் சீயோன் மலையை போல உறுதியோடு இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ துன்மார்க்கர் உங்களை ஆள முடியாது பிரதர். ஒருவேளை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள்னா சீக்கிரமாய் அவருடைய அரசாட்சியை கவிழ்த்து போடுவார், சீக்கிரமாய் காரியங்களை மாற்றி போடுவார். கர்த்தர் உங்களை ஆளுகை செய்வார். 4வது வசனம், கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும்.
இங்கே பக்தன் இப்படி ஜெபிக்கிறார். 125ஆம் பாடல் எழுதின பக்தன் இப்படியாக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்னா, கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். ஆமாம், நம்ம அநேக நேரம் நம்ம ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆத்துமாவுடைய அறுவடைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேசத்தில் ஒரு எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் நன்மைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொந்த பந்தங்களுடைய நன்மைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். திருச்சபை நன்மைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். திருச்சபையில் வரக்கூடிய ஸ்தோத்திர சில செப குறிப்புகளுக்காக அந்த காரியத்துக்கு கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதே போல் பக்தன் இந்த இடத்துல கர்த்தாவே நல்லவர்களுக்கு பொதுவாக ஜெபிக்கிறார். நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லவர்களுக்கு காலம் இல்லைங்கிறாய். ஆமாம், நல்லவனாக இருந்தால் முட்டாப்பைங்கிறாய். நல்லவனாக இருந்தோம்னா நம்மளை ஸ்தோத்திரம் பூமரங்களுங்கிறாங்க. அப்போ நல்லவர்களுக்கு காலம் இல்லை, ஆனால் நிச்சயமாய் சார்ந்த உள்ளம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அமைச்சு சொல்லுங்களேன். இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள், தேவனையே தரிசிப்பார்கள். அதான் அந்த வார்த்தை. அப்போ அதெல்லாம் பொய்யாக்கும்படி பிசாசு சொல்லக்கூடிய வார்த்தை. பரிசுத்தத்துக்கு மதிப்பு இல்லை, நன்மைக்கு மதிப்பு இல்லை, நல்லவர்களுக்கு மதிப்பு இல்லை. இதை சொல்லியே தேசத்தில் ஸ்தோத்திரம் நல்லவர்களை பூரா காலி பண்ணுறான். அதனால தான் அதிகமான வெயில் உண்டாகிறது, மழையே இல்லை. இங்கே சொல்லும் பொழுது பக்தன் சொல்கிறாரு, கர்த்தாவே நன்மை செய்யும். ஆமாம், இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு நன்மை செய்யும் என்று ஜெபிக்கிறார். இந்த நாளில் நாம் நன்மை செய்ய வேண்டும். நாம் நன்மை செய்யும் பொழுது தான் ஆமாம் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை நீங்களே செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, உங்களுக்கு அவ என்னென்ன செய்ய நினைக்கிறாங்க, பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் பிறருக்கு செய்யும் பொழுது இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் என்று சொன்னார். சூப்பரில் வா. அப்போ நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். என் ஜனங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இஸ்ரவேலை பார்த்து என் ஜனங்கள் நன்மை செய்ய வேண்டும், நன்மை செய்ய பழக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய பழக்கணும், உங்கள் சந்ததிகள் நன்மை செய்ய பழகணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமே. அப்போ நல்லவர்கள் ஆகி மாற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாம், நல்லவர்களாக. பர்னோபா நல்லவன் என்று பைபிள் போட்டு, பர்னோபாவை குறித்து அவன் நல்லவன் என்று எழுதப்பட்டு. ஆமாம், நல்லவன் என்று தேவன் பைபிளில் எழுதி வைக்கிறார், வேதத்தில் எழுதி வைக்கிறார். அப்படின்னா அவன் எவ்வளவு நல்லவனாக இருந்திருப்பான். இது எப்படி இருக்கு? சூப்பரில். அப்போ சொல்லும் பொழுது கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். இந்த கால வேளையில் உங்களுக்கு நன்மை செய்கிறாரு. உங்கள் வலது பக்கத்திலிருந்து கர்த்தர் நன்மை செய்கிறார் பிரதர். ஆமாம், உங்களை வலது பக்கத்திலிருந்து உங்களை ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறார், உங்களை பலப்படுத்துகிறார். 5வது வசனம் நிறைவு செய்ய விரும்புகிறேன். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரோட போக பண்ணுகிறார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. அப்போ மனுஷனுடைய ஆவி, ஆமாம் தேவனுடைய ஆவி மனுஷனுடைய போது போராடி கொண்டே இருக்கார். சில நேரம் உங்களை விட்டுருவார். ஆமாம், நம்மளா திருச்சபைக்கு வரமாட்டேன், நம்மளா தேவனை விட்டு விலகி போக விரும்புகிறேன்னு சொல்லும் பொழுது ஆமாம் அவர் உங்களை விட்டுருவார். ரோபோட்டு போல, ஒரு மிஷின் போல உங்களை கீழ்ப்படிய தேவன் விரும்பவே இல்லை. அப்படி விரும்பி இருந்தாருன்னா ஸ்தோத்திரம் ஏவாள் அம்மா அல்லது ஆதாம் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடும் போதே கத்தை தட்டி விட்டுருப்பார். அப்போ சுய சித்தத்தோடு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறார் வார்த்தைக்கு. இங்கே பார்க்கும்போது சொல்லும் பொழுது ஆமாம் ரோமரில் வாசிக்கிற இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்தார். சில நேரம் இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்குறார். ஆமாம், நம்ம பாவம் செய்யும் பொழுது பாவத்தையே அதிகமாக விரும்பும் பொழுது ஜெபத்தை விட்டுறோம், வேத வாசிப்பை விட்டுறோம். பாவத்தை அதிகமாக விரும்பும் பொழுது அந்த இச்சையின் ஆவிகளுக்கு கர்த்தரே அனுப்பிறார் போ அப்படின்ற. அதே மாதிரி சொல்லும்போது அதுக்கு இணையாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான். ஆமாம், தங்கள் கோணலான வழிகளுக்கு சாகிறவர்களுக்கு கர்த்தர் அக்கிரமக்காரோட போக பண்ணுவார். அப்போ இவரே அனுப்பிடுறாருன்னு பைபிள் சொல்லுது. ஏன் அனுப்பிடுறாருன்னா ஆமாம் துரோகிகள் ஆமாம் கட்சி விட்டு வேறு கட்சி போயிட்டே இருக்காங்க. அப்போ அதே மாதிரி சொல்லும் பொழுது ஆமாம் வேண்டாத சில காரியம் போயிடுது. அப்போ நம்மளாக தான் கர்த்தரை தேடணும் பிரதர். ஆமென் சொல்லுங்களேன். பல முறை அவர் நமக்காக நம்ம தெரிந்து கொண்டார், பல முறை நமக்காக அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். நம்ம இன்னும் வணங்கா கழுத்துறை ஜனங்களை போல இருக்கக்கூடாது. எசேக்கியேலை பார்க்கும் பொழுது வணங்கா கழுத்துறை ஜனங்கள் அங்கே சொல்லும்போது எசேக்கியேலை கர்த்தர் அனுப்பும்போது சொல்லுவார், அவர்களுக்கு உனக்கு கேட்டாலும் சரி, உன் வார்த்தையை கேட்காவிட்டாலும் சரி நீ போ அப்படிம்பார். அவன் கேட்க மாட்டான்னு அவருக்கு தெரியும்ல, ஆனாலும் அனுப்புகிறான். ஏன்னா இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், பாபிலோனுக்கு அடிமையாய் போனாலும் அங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று அவள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் எசேக்கியேல் அனுப்புகிறார். இந்த கால விடையில் உங்களை பல ஊழியருக்கு முன்பாய் பல ஊழியர்களை உங்களுக்கு முன்னாடி அனுப்பிட்டே இருக்கார். ஏன் அனுப்புகிறாருன்னா நீங்கள் சரியாய் வாழ வேண்டும், நீங்கள் மறுபடியுமா கிறிஸ்துவோடு இணைக்கப்பட வேண்டும், நீங்கள் மறுபடியுமா ஆண்டவரோடு இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை என்று சொன்ன உடனே, சில ஜெபத்துக்கு பதில் வரவில்லை என்று சொன்ன உடனே நமக்கு பயங்கர கோபம் வருது. கர்த்தர் மேலே, திருச்சபை மேலே பயங்கர கோபம் வருது, ஊழியக்காரர் மேலே பயங்கர கோபம் வருது. அப்போ
ஸ்தோத்திரம். நம்ம பக்கம் என்ன ஒரு தவறு இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது என்று சொல்லி யோசிக்காதபடிக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் வரலைங்கிற ஒரு கோபம் வருகிறது. அதனால அநேகர் ஜெபத்தை விட்டு விட்டார்கள், அநேகர் மிட்நைட் பிரேயரை விட்டுட்டான், அநேகர் திருச்சபை போவதை விட்டு விட்டார். இதெல்லாம் விட்டுட்டு உடனே ஆமாம் கர்த்தரும் சரின்னு அனுப்பிடுறேன் ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் இந்த வீடியோ மூலமாக தீவிரமாய் பேசி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரியே, நீ மறுபடியும் ஆமாம் கர்த்தர்ட்டு வரும்பொழுது கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்ய அவர் போதுமானவர் இருக்கிறார். நிறைவு செய்ய விரும்புகிறேன். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தரை நம்பக்கூடிய ஜனங்களுக்கு, சியோன் பருவத்தை போல் நினைத்திருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சமாதானம் உண்டு. இந்த சமாதானம் இயேசு நமக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய சமாதானம். இந்த சமாதானம் ஆமாம் டிவி மூலமாக கிடைக்கிறது இல்லை, செல்ஃபோன் மூலமாக கிடைக்கிறது இல்லை, தேவன்கிட்டருந்து வரக்கூடிய அந்த உன்னத சமாதானம். அந்த உன்னத சமாதானம் வந்து அப்படியே தங்கி இருக்கும் பிரதர். இது எப்படி இருக்குது சூப்பரில். அப்போ அந்த உன்னத சமாதானம் நமக்குள்ளே தங்கி இருக்கும். ஆமாம் ஒரு சினிமா பார்க்கும்போது அந்த 2 மணி நேரம் ஒரு ஜாலி மூடில் இருக்கும், அப்புறம் மறுபடியும் உள்ளுக்குள்ளே ஒரு வறட்சி இருக்கும், அந்த ஆத்துமா வெறுமையை உணரும், அந்த ஆத்துமாவில் ஒரு ரெஸ்ட் இல்லாமல் உணரும். இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஆன்மீக சமாதானம் நமக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஆன்மீக சமாதானம் தான் நம்ம வந்து நம்மளை ஒவ்வொரு நாளும் அந்த ரெஸ்ட் மூடில் நம்ம நடத்தும். அப்போ இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. இந்த நாளில் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் கர்த்தர் சமாதானத்தை தருகிறார். உங்கள் தொழிலில் ஒரு நல்ல சமாதானத்தை தர்றார் பிரதர், உங்கள் ஊழியத்தில் நல்ல சமாதானத்தை தர்றார் சிஸ்டர். தொடர்ந்து கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருக்காக பிரயாசப்படுங்க, கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் நடத்துவார். அப்போ சங்கீதம் 120 சொல்லும் பொழுது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பருவத்தை போல் இருப்பார்கள். அப்போ சியோன் பருவதம்னா நீங்கள் தான். ஆமாம் பருவதமாங்கிறான்ல. அப்போ சியோன் பருவதமே நீங்கள் தான் பிரதர். ஆமாம் சியோன் பருவதமே நீங்கள் தான். ஏன்னா கண்மலையான கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமாம் அந்த கண்மலையே உங்களுக்குள்ள இருக்காருன்னா நீங்கள் தான் அந்த கண்மலை. அப்போ அந்த ஞான கண்மலை, ஆமாம் அந்த ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள் என்று வாசிக்கிறோம். அப்போ கண்மலையான கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமாம் நீங்கள் தான் மலை பிரதர். ஆமாம் நீங்கள் மலை. ஆமாம் நீங்கள் மலை பிரதர் ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம் பயப்படாமல் தைரியம் பாருங்க. எந்த காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்குது. எந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஆற்றலை கர்த்தர் வைத்திருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நிலைத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை ஆட்கொண்டு நடத்துவார். நீங்கள் நிச்சயமாக ஜெயிக்க பிறந்தவர்கள். நிச்சயமாக சியோன் மலை போல உறுதியோடு இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.